பிரதர் நீங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க, சிஸ்டர் நீங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க. காரணம் என்னன்னா உங்க கண்ணுக்கு முன்னாடி பாக்குறத வச்சுதான் நீங்க சோர்ந்து போனீங்க. இவங்களுக்கெல்லாம் செஞ்சு என்ன பாஸ்டர் பண்ண போறேன், நான் நல்லா வாழ்ந்து என்ன பாஸ்டர் பண்ண போறேன், நான் சாதிச்சு என்ன பாஸ்டர் பண்ண போறேன். அப்படி ஒரு விரக்தி யாரோ ஒரு சிலருக்குள்ள அடங்கி கிடக்குது. என்ன மதிக்கல, என்கிட்ட பேசல, எனக்கு ஒரு உணர்வு கொடுக்கல, இல்ல எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் எதுக்கு, நான் வளர்ந்து எதுக்கு, நான் இருந்ததுக்கு, நான் சம்பாதிச்ச எதுக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு கட்டு உங்களுக்குள்ள. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து அதை தான் தீவிரமாய் கர்த்தர் சொல்றாரு. மகளே நீ பாக்குறது ஒரு பக்கம் தான், மகனே நீ பாக்குறது ஒரு சைடு, நீ ஒரு பக்கம். இந்த ஒரு பக்கம் உனக்கு அப்படிதான் இருக்கும். ஒரு பக்கம் அந்த சோர்வு இருக்கும், ஒரு பக்கம் அந்த பலவீனம் இருக்கும், ஒரு பக்கம் உனக்கு முன்னாடி எல்லாம் நெகட்டிவா தான் இருக்கும். ஆனா இன்னொரு பக்கத்துல உன்னை ஜெயிச்சு நீ கர்த்தர் கொடுக்கிற அந்த சரீரத்துல, கர்த்தர் கொடுக்கிற அந்த பலத்தினால், அந்த உணவின் பலத்தினால் ஒரே பெண்ணும் பர்வதம் மட்டும் சிங்காசனத்துல நிக்க வைக்கக்கூடிய, அநேகர் பார்த்து பிரமிக்கக்கூடிய அன்னைக்கு அந்த உயரத்துல, எட்டாத உயரத்துல இருக்கும் போது இது உனக்கு ஒண்ணும் இல்லாம மறைஞ்சு போயிடும். இந்த பிரச்சனை கூட உங்களுக்கு சாட்சியா மாறும், இந்த இயலாமை கூட உங்களுக்கு சாட்சியா மாறும், இந்த குறைவு கூட உங்களுக்கு சாட்சியா மாறும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வேணும்னு சொல்றவங்க கையை உயர்த்தி சத்தமா இயேசுவேன்னு கூப்பிட்டு எனக்கு அந்த மகிமை வேணும்னு கேளுங்க.